Welcome to Madras Math Kernel example 7.24. A toy is in the shape of a cylinder. So, a toy ஒரு cylinder shapeல இருக்கு. That is surmounted by a hemisphere. அப்ப இந்த shape எப்படி இருக்கும்னா ஒரு cylinder surmounted by a hemisphere. So, initially ஒரு cylindrical shape, அதுக்கு மேல ஒரு hemisphere. The height of the toy is 25 cm. Height of the toy ன்னு கொடுத்திருக்கிறதுனால இதுல சிலிண்டரும் தனியா சொல்ல மாட்டாங்க, ஹெமிஸ்பியரும் தனியா இல்ல, அன்லெஸ் அன்டில் இட் இஸ் ஸ்பெசிஃபைட். தனியா ஹெமிஸ்பியர்னு தனியா கொடுத்தாதான் அதோட ஹைட் எடுத்துக்கணும். ஸோ இதுல வெறுமனே ஹைட் ஆஃப் த டாய் அப்படின்னால ஃபுல் ஹைட்டும் 25 சென்டிமீட்டர். Find the total surface area of the toy if its common diameter 12 சென்டிமீட்டர். ஸோ இது மட்டும் 12ன்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கணும், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் என்னென்னலாம் இருக்குன்னு எழுதிக்கலாம். கிவன்ல டயா of the toy it is given as 12 centimeter. Therefore, this implies for radius of the hemisphere அதேதான், சிலிண்டரும் அதேதான். So, radius of the hemisphere R is equal to 12 by 2, that is 6 centimeter. Similarly, radius of the cylinder is equal to again 6 centimeter. And then ஹெமிஸ்பியருக்கு நமக்கு வேற என்ன டேட்டா வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா ஃபார் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3 pi r². ஸோ ஆர் கொடுத்துட்டாங்க, வேற எதுவும் தேவையில்லை ஹெமிஸ்பியர் பொறுத்த மட்டும். பட் சிலிண்டருக்கு நமக்கு ஹைட் வேணும். ஸோ இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இது எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 25ல இருந்து இது கிடைச்சிடும். ஸோ இது நான் ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் H is equal to total height minus இதுதான் total height 25 cm. இதுல இருந்து ஹெமிஸ்பியரோட ரேடியஸை மட்டும் டெலீட் பண்ணிட்டா போதும், சப்ட்ராக்ட் பண்ணிட்டா போதும், மைனஸ் ரேடியஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர். ஸோ டோட்டல் ஹைட் இஸ் 25, ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து 6. ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நார்மலா ரேடியஸ். ஸோ 25 minus 6 is 19 சென்டிமீட்டர். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாவும் இப்போ கையில் இருக்கு. Therefore, to find out TSA of the toy. TSA of the toy. So TSA of the toy வேணும்னா டாய்ல எந்த சர்ஃபேஸ் எல்லாம் நம்மளுக்கு வெளியில இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு கால்குலேஷன் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த டிராயிங் எடுத்துட்டீங்கன்னா இதுல எந்த போர்ஷன்லாம் நம்மளுக்கு வெளியில தெரியுதுன்னா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா சிலிண்டர் வெளியில தெரியும். ப்ளஸ் இந்த போர்ஷன் நம்மளுக்கு வெளியில தெரியும். அதுக்கப்புறம் இந்த சர்க்குலர் ஏரியா நமக்கு வெளியில தெரியும், ஏன்னா பாட்டம் போர்ஷன் ஆஃப் த டாய். So first curved surface area of the cylinder, then the bottom area, that is pi r², and next one is the outer surface area of this area of the hemisphere. Okay, so again that is also curved surface area and சொல்லலாம். Therefore, PSA of the toy is முதல்ல curved surface area of ஹெமிஸ்பியர்னு ஒன்று இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தி பாட்டம் ஏரியா, பாட்டம் சர்க்குலர் ஏரியா. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த மட்டும்
ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த மட்டும் டிஎஸ்ஏ ஆஃப் த டாய்னு ஒரு சிங்கிள் ஃபார்முலா கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிற அத்தனை தியரியும் கரெக்டாக புரிஞ்சாதான் இனிமேல் நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் தட் இஸ் எக்ஸாம்பிள் 7.24 கம்பைன்டு ஷேப்ஸ் தான் படிக்க போறீங்க. ஸோ கம்பைன்ட் ஷேப்ஸில் லிட்டரலாக நீங்கள் அப்படியே நேராக ஃபார்முலாவை ஆட் பண்ண முடியாது. இந்த மாதிரி திங்க் பண்ணி தான் போட்டாகணும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா 2 pi r² plus CAC of the cylinder is 2 pi r h plus this is pi r². ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பை காமனாக எடுத்துக்கலாம் நம்ம. அண்ட் ஆர் இஸ் ஆல்சோ காமன். ஸோ பை ஆர் எடுத்துட்டா 2 pi r பை ஆர் போச்சுன்னா உள்ள 2r plus 2h plus r. So again simplifying, pi r into 2r plus r is 3r plus 2h and this is area square yards. So this is equal to 22/7, that into this is 6, 3 into 6 plus 2 into 19, which is equal to 22/7 into 6 into 18 plus 38. This is equal to 22/7 into 6 into 56. This will go with 7/8. 7 8s are 56. So 22 into 6 into 8. So 1056 PSAங்கிறதுனால எல்லா யூனிட்டுமே நம்ம சென்டிமீட்டர்ல போட்டிருக்கோம். ஸோ திஸ் இஸ் சென்டிமீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் தி டிஎஸ்ஏ, required TSA of the toy. Okay, thank you.